Hello. Hello guys, welcome to my channel. Man. You ain't stopping me. Step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily, but so casually. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க ரவுடிகளுக்கு எதிராக. அதை பற்றி தான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னையில் ஒரே நாளில் 134 ரவுடிகள் கைது. போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட 101 பேர் பிடிபட்டுள்ளனர். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல பார்த்துக்கிறேன். நேற்று ஒரு இடத்துல 2 சின்ன பசங்க நின்றுட்டு இருக்காங்க. சென்னையில் தான் இது நடந்திருக்கு. அங்கே சந்தேகத்துக்குரிய பசங்க நின்றுட்டு இருந்ததாக போலீஸ்காரங்க பார்த்து அவங்கள பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, கிட்டத்தட்ட அந்த 2 பசங்களும் 1/2 கிலோ வரைக்கும் கஞ்சா கையில் வச்சுருந்ததும், அதை யார் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட அந்த பசங்களுக்கு கொடுத்த அந்த நபர் யாருன்ற வரைக்கும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இவங்கக்கிட்ட கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்னென்னா, ஸ்கூலில் காலேஜில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த கஞ்சா பொருளை விற்கிறதுக்காக அவங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கொடூரமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த அரசாங்கம் இதை மூல காரணமாக வச்சு யார் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்றதை அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு நல்வழிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம டாப்பிக்கில் வருவோம். குற்றச் செயல்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் ஒரே நாள் இரவில் 133 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 101 பேர் பிடிபட்டுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே காணா பாடகர்கள் 2 கடந்த 16ஆம் தேதி கொலை செய்யப்பட்டனர். இதை அடுத்து இது போன்ற சம்பவம் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் முடுக்கி விடுமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் உத்தரவிட்டுள்ளார். ஆப்ரேஷன் ஸ்பெஷல் டிரைவ். இதையடுத்து ஆப்ரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் என்ற பெயரில் சென்னை ரவுடிகள் குற்றப்பின்னணி கொண்ட நபர்களுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கை நேற்று முன்தினம் இரவு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சென்னையில் உள்ள 12 காவல் மாவட்ட துணை ஆணையர்களின் நேரடி மேற்பார்வையில் உதவி ஆணையர்கள் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் அடங்கிய தனிப்படை போலீசார் இரவு முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் ரவுடிகள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என 133 பேர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் சென்னை பெருநகரில் பல்வேறு இடங்களில் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனைகள் மேற்கொண்டு சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்து மற்றும் விற்பனை செய்தது தொடர்பாக 101 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட கஞ்சா, போதை மாத்திரை, போதைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்றவங்களே கிட்டத்தட்ட 101 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அவர்களிடம் இருந்து கிட்டத்தட்ட 21.4 கிலோ கஞ்சா மற்றும் போதைக்காக பயன்படுத்த வைத்திருந்த 1070 வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வளோ சுலபமாக இவங்களுக்கு எப்படி 1070 மாத்திரை வரைக்குமே கிடைக்குது? இதெல்லாம் சட்டவிரோதம். கண்டிப்பாக இவங்களெல்லாம் பிடிச்சி கிட்டத்தட்ட 5-10 வருஷத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளே போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவனுங்க இருந்தாங்கன்னா மென்மேலும் இந்த கஞ்சா விற்கிறது, அப்புறமேட்டு இந்த மாதிரியான வலி நிவாரண மாத்திரைகள்லாம் இவங்களுக்கு எப்படி சட்டவிரோதமாக கிடைக்குதுன்றது மிக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னு நான் இந்த விஜய் அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறேன். இது குறித்து சென்னை காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் கூறும்போது, சென்னை பெருநகர காவல்துறையினர் தொடர்ந்து சிறப்பு அதிரடி தனிப்படை தணிக்கைகள் செய்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கைது செய்து வருகின்றனர். அடுத்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வருபவர்கள், பதுக்கி வைப்பவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்களும் கைது செய்யப்படுகின்றனர். எனவே சட்டவிரோதமாக செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன் தாம்பரத்தை அடுத்த படப்பை காவல் நிலைய எல்லையில் பட்டப்பகலில் நடந்த இரட்டை கொலையால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து தாம்பரம் காவல் மாவட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் என்ற சிறப்பு அதிரடி நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். இந்த அதிரடி சோதனையில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் தொடர்புடைய 35க்கும் மேற்பட்ட முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். இந்த 35 மேற்பட்ட முக்கிய குற்றவாளிகள் என்ன எப்படி சொல்கிறேன்னா, கோர்ட்டில் இவங்க மேலே சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்து இவர் அரெஸ்ட் பண்ண சொன்னவங்க அவங்க ஆஜராகாமல் இருக்கிறது, தலைமறைவாக இருக்கிறது, இவங்கள தான் முக்கியமான குற்றவாளிகளாக சொல்கிறாங்க. அவங்கள கைது பண்ணியிருக்காங்க தான் நேற்று சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே இது போன்ற பெரிய அளவில் குற்றம் நடக்கும்போது அதிரடி சோதனை நடத்தும் போலீசார் அந்தந்த காவல் நிலையங்களில் முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதோடு கட்ட பஞ்சாயத்துகளை தடுத்தாலே பெரும்பாலான குற்றச்செயல்கள் குறையும் என்று சமூக ஆர்வலர் கூறுகின்றனர். உண்மைதாங்க. இதை முந்தைய திமுக அரசு எவ்வளோ மோசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கஞ்சா பரவறது விட்டுருக்காங்கன்றது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வரேன்.
ஏன்னா அந்த அரசாங்கம் செயல்பட்டிருந்தா இந்த பிடிவாரண்ட் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாமே எப்பயோ கைது பண்ணியிருக்கலாம். ஆனால் கைது பண்ணாமல் இந்த தாவேக அரசு தான் வந்து பண்ணணும் இருக்குது. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். பெருசாக சோசியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணால் அடுத்த வாட்டி ஆட்சி பிடிச்சலான்னு மட்டும் யோசிக்காதீங்க ஸ்டாலின் சார். எப்போ எந்த மாதிரியான குற்றங்களை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. பொதுமக்கள் பல குடும்பங்கள் இன்றைக்கி கஞ்சா போதைப் பொருட்களால் பாதிப்படைஞ்சிருக்கு. பல வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருந்தும் ஏன் உங்களுடைய மகனாலேயும் உங்களாலேயும் சிறப்பாக செயல்பட முடியலன்றது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டீங்கன்றது பாருங்கள். இவர் வந்து 15 நாள் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு அமைச்சருமே அவங்களுக்கான சின்ன சின்ன வேலையை ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு தூக்கத்தில் இருந்த ஒரு ஆட்சி மாதிரி தான் உங்கள் ஆட்சி இருக்குன்றது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் மாற்றிக்க சொல்லுங்கள். உதயநிதியை களப்பணியில் ஈடுபட சொல்லுங்கள். நான் கேட்டுக்கிறேன். ஓகே கைஸ், எனிவே தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.